அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல இருக்கக்கூடிய பிறமொழி சொற்கள் என்னெல்லாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். முதல் காணொலியில் நாம அரபி சொற்களும் தமிழ் சொற்களும் என்னெல்லாம் தமிழ்ல கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது தமிழில் இருக்கக்கூடிய உருது சொற்கள். உருது சொற்கள் தமிழ்ல ரொம்ப அதிகமாகவே கலந்துருக்கு. அந்த சொற்கள் என்னெல்லாம், அதற்கான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல அகர்பத்தி. அகர்பத்தி நம்ம ஊதுபத்தி அப்படின்னு சொல்றோம். அகர்பத்தி அகர்பத்தின்ற வார்த்தை அது ரொம்ப தமிழ்ச்சொல் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தெளிவான, அதாவது திருந்திய தமிழ்ச்சொல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அகர்பத்தி அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாது. சரியான தமிழ்ச்சொல் அப்படின்னா அகில் மணத்தி என்பதுதான் தமிழ்ச்சொல். அகில் மணத்தி, அகிலை, அகில் புகையை மணக்க வைப்பது. அடுத்து அகஸ்மாத்து. அகஸ்மாத்தா சொல்லிட்டு போனா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதற்கான சரியான தமிழ்ச்சொல் தற்செயல். தற்செயலாக நிகழ்ந்தது, தற்செயலாக சொன்னது அப்படின்றதுதான். அடுத்து அத்தர். அத்தர் பூசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாசனை பொருள். அதற்கான தமிழ்ச்சொல் பூச்சரம். அடுத்து அபினி என்பதற்கான சரியான தமிழ்ச்சொல் கசினி. அமல்படுத்துறது, இதெல்லாம் நம்ம தமிழ்ச்சொல் அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்கோம். ஆனா அது தமிழ்ச்சொல் கிடையாது, அது ஒரு உருது சொல். அதற்கான தமிழ்ச்சொல் செயற்பாடு. அலாதி. அலாதி இன்பம், அலாதி பிரியம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுனா எனக்கு அலாதி பிரியம், அலாதி இஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அலாதி என்பதற்கான தமிழ்ச்சொல் தனித்தது அல்லது தனிச்சிறப்புடையது. அலாதி என்பது தனித்தது அல்லது தனிச்சிறப்புடையது. அடுத்து ஆசாமி. அந்த ஆசாமியை பார்த்தேன், சாமி, ஆசாமி ஒரு தமிழ்ச்சொல் அப்படிதான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆசாமி அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாது, ஆள் என்பதுதான். அந்த ஆளை பார்த்தேன் என்பதுதான் சரியான தமிழ்ச்சொல். அடுத்து இஸ்திரி போடுறது அப்படி சொல்றோம் இல்லையா, அயன் பண்றது, இஸ்திரி போடுறது. இஸ்திரி என்பதற்கான தமிழ்ச்சொல் தேய்ப்பு. அடுத்து இனாம். இனாமா கிடைச்சது, இனாம் கொடுத்தோம், பொங்கல் இனாம் தந்தாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இனாம் என்பதற்கான தமிழ்ச்சொல் கொடை. உஷார். உஷார் என்பதற்கான தமிழ்ச்சொல் எச்சரிக்கை, கவனம், விழிப்பு. அடுத்து ஜவேஜி. நம்ம பொதுவா இந்த வடமொழி எழுத்துக்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாமே வட சொல் அப்படின்னு சொல்லி நம்பிடுவோம். ஆனா அது உண்மை கிடையாது. அதுக்குதான் இது இந்த உஷார்ன்ற வார்த்தையெல்லாம் நமக்கு இது. உஷார்ன்றது அது உருது சொல் தான். அதே மாதிரி ஜவேஜி. ஜவேஜி என்பது இது இப்போ எல்லா இடத்துலயும் இல்லை, சில வட்டாரங்கள்ல பயன்படுத்தப்படக்கூடிய சொல்லாதான் இருக்கு. ஜவேஜி என்பதற்கான தமிழ்ச்சொல் சொத்து, கையிருப்பு, பண நடமாட்டம். இதெல்லாமே அதற்கான தமிழ்ச்சொல். அடுத்து கச்சடா. கச்சடாவா இருக்கு அப்படி சொல்லுவாங்களே, ஒரே கச்சடாவா இருக்கு, அதுக்கான தமிழ்ச்சொல் கழிசடை. அடுத்து கச்சேரி. கச்சேரி என்பது தமிழ்ச்சொல் கிடையாது, அதற்கான தமிழ்ச்சொல் அரங்கம் அல்லது கூடம். இதுதான் கச்சேரின்றதுக்கான சரியான தமிழ்ச்சொல்ன்றது அரங்கமோ கூடமோ தான். நம்ம அந்த அரங்கில் நடக்கக்கூடிய நிகழ்வை கச்சேரி அப்படின்னு சொல்றோம். அடுத்து கசர் என்பதற்கான தமிழ்ச்சொல் கசர். இது இது எல்லா இடத்துலயும் வழக்குல இருக்க சொல் கிடையாது. இது இஸ்லாமியர்கள்ட்ட வழக்கத்துல இருக்கக்கூடிய சொல்லுன்னு சொல்லலாம் அதிகமா. மிச்ச பணம் அல்லது மேல் காசு. அடுத்து கசரத் அப்படின்றது உடற்பயிற்சியை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து கசாப். இது எல்லா இடத்துலயும் இருக்காது. கசாப்பு கடை, கசாப் கடைக்காரர் அப்படின்னு சொல்றது எல்லா இடத்துலயும் புழக்கத்துல இருக்கக்கூடியது. அதற்கான தமிழ்ச்சொல் கறிக்கடை அல்லது புலவு கடை. புலவு என்பதுதான் அந்த இறைச்சியை குறிக்கக்கூடிய சரியான தமிழ்ச்சொல். அந்த கறிக்கடை அல்லது புலவு கடை என்பது கசாப்பு என்பதை குறிக்கக்கூடிய தமிழ்ச்சொல். அதற்கடுத்து கடிதம். கடிதம்லாம் தமிழ்ச்சொல் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் அப்படி யோசிக்கிறோம், என்னது கடிதம் தமிழ்ச்சொல் இல்லையா அப்படின்னு சொல்லி. உண்மையிலே மடல் என்பதுதான் சரியான தமிழ்ச்சொல். கடிதம் என்பதற்கு கடிதம் என்பது தமிழ்ச்சொல்லே இல்லை, அது அரபு உருது சொல். அடுத்து கபம். கபம். கபம் என்பதற்கான சரியான தமிழ்ச்சொல் கோழை. கபம்னா தெரியும் இல்லையா, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது கபம் சொல்லுவோம். அந்த நாடி கூட 3 நாடிகள் ஓடும். சித்த நாடி, பித்த நாடி, கபநாடி, வாயு நாடின்னு சொல்லி 3 நாடிகள் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கபம் என்பது கோழை, சளி, அதை குறிக்கூடியது. கோழை என்பதுதான் சரியான தமிழ்ச்சொல். அடுத்து கோரி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் கூம்பு கல்லறை. கூம்பு வடிவத்தில் அமைக்கப்படக்கூடிய கல்லறை. அடுத்து சந்தா. சந்தா கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
மாதச்சந்தா, வாரச்சந்தா, அந்த சந்தா கட்டுவதற்கான பொருள் தவணை அல்லது முறை கட்டணம். ஒரு முறை வைத்து அந்த முறைப்படி கட்டக்கூடிய கட்டணம். மாதம் மாதம் கட்டக்கூடியது, வாரம் வாரம் கட்டக்கூடியது, சில இடங்கள் நாள் சந்தாலாம் இருக்கும், அப்படி கட்டக்கூடியது. அதுக்கப்புறம் அதே மாதிரி திருவிழா காலங்களில் கட்டக்கூடியது அப்படி வரும். அதுக்கப்புறம் சபாஷ். சபாஷ் அப்படின்றதுக்கு சபாஷ் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வலே அல்லது வல்லே, அதுதான் சரியான தமிழ் சொல். நம்ம அதை பலே அப்படின்னு கூட சொல்லுவோம், ஆனால் வலே அல்லது வல்லே அப்படின்றது தான். வல்லே சிறப்பாக இருந்தது, வல்லே அப்படின்றது தான் சரியான தமிழ் சொல். வல்லதாக இருந்தது, அதான் வல்லே வலே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது நூலில் மொழிபெயர்க்கப்பட்டது. எனக்குமே இதில் சின்ன நெருடல் இருக்குது, இப்படி ஒரு தமிழ் சொல் இருக்கா அப்படின்றது இலக்கிய வழக்கிலிருந்து எடுக்கப்பட்டதா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நான் இதில் ஒருவேளை ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து சலனம். சலனம் என்பது சலனம் நிச்சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அசைவு அசைவற்றது, அதுதான் சலனம் நிச்சலனம். சலனம் சலனம் அற்றது அப்படின்றத நிச்சலனம் சொல்லுவாங்க. இந்த சலனம்ன்ற வார்த்தைக்கான பொருள் அசைவு. அப்போ நிச்சலனம் அப்படின்னா அது சலனமற்றது. அடுத்து சலாம். சலாம் வைக்கிறது, அதுக்கான தமிழ் சொல் வணக்கம். இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து சலான். சலான் சலான் ஆங்கிலத்துல தான் சலான் வேற போட்டிருப்பாங்க. நம்ம அது ஆங்கில வார்த்தைன்னு தான் நம்பியிருப்போம். பேங்க்லலாம் பயன்படுத்தக்கூடியது, வங்கிகளில். சலான் அப்படின்னா அது ஒரு ஆங்கில சொல் நினச்சிருப்போம். ஆனால் அது ஆங்கில சொல் கிடையாது. சலான் என்பது ஒரு உருது சொல் தான். அதற்கான சரியான பொருள் செலுத்தோலை. செலுத்து ஓலை, செலுத்துவதற்கான ஓலை, அதற்கான படிவம் செலுத்தோலை அப்படின்றது தான் சலான் அப்படின்றதுக்கான சரியான தமிழ் சொல். அடுத்து ஜவ்வரிசி. ஜவ்வரிசி அப்படின்றது நெய்ப்பரிசி. அடுத்து ஜவ்வாது என்பது பூமனத்தி. உடல்ல பூசக்கூடிய ஜவ்வாது இருக்குல்லையா, அதற்கான தமிழ் சொல் பூமனத்தி. அடுத்து சவாரி. சவாரி செய்யறது, சவாரி போறோம்னு சொல்லுவோம், அதற்கான தமிழ் சொல் இவர்கை அல்லது இவரி அல்லது ஓட்டுகை. இதுதான் தமிழ் சொல், சவாரி என்பதற்கான தமிழ் சொல். அடுத்து சவால் என்ற உருது சொல். அந்த உருது சொல்லுக்கான சவால் என்ற உருது சொல்லுக்கான தமிழ் சொற்கள் அரைக்கூவல், அரைக்கூவல் விடுத்தல் அப்படி சொல்லுவோம். அடுத்து வெல்விழி, அதாவது வெல்வதற்கான விழி. அதற்கப்புறம் நான் உன்னை வெளில போறேன், அதற்காக நீ வா அப்படின்னு சொல்லி அழைப்பதை தான் வெல்விழி. அதுக்கப்புறம் வினா. ஒரு வினாவை கூட சவாலாக எழுப்பலாம் இல்லையா, உனக்கு நான் சவால் விடுறேன், உன்னால் இது செய்ய முடியுமா அப்படிலாம் கேட்போம். அதனால அந்த வினா அப்படின்றதுமே சவாலுக்கான தமிழ் சொல் தான். ரொம்ப அதிகமாக ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த அரைக்கூவல் அப்படின்றதோ வெல்விழி என்பதோ. அடுத்து சவுக்கு. சவுக்கு மரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு சவுக்கு மரம் என்பதும் ஒரு உருது சொல் தான். அதற்கான தமிழ் சொல் குச்சிலை மரம் அப்படின்றது, குச்சி குச்சியாக இருக்கக்கூடிய இலைகளை கொண்ட மரம். அடுத்து சாக்கடை. சாக்கடைக்கு இத்தாலி. ஆலி இத்தாலி அப்படின்றது தான் சாக்கடைன்றதுக்கான சரியான தமிழ் சொல். சாக்கடை என்பது ஒரு உருது சொல். இத்தாலி அப்படின்றது தான் தமிழ் சொல். அடுத்து சாத்துக்குடி. நமக்கு இப்போ கேட்கையில இத்தாலின்றது வேறு மொழி சொல், சாக்கடைன்றது தமிழ் சொல் அப்படிதான் தோணும். ஆனால் இதுதான் சரியான தமிழாக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சாக்கடைன்றது ஒரு உருது சொல், தமிழ் சொல் கிடையாது. அடுத்து சாத்துக்குடி. சாத்துக்குடி அப்படின்றது நம்ம தமிழ் பழமாக தான் தமிழ் சொல் அப்படின்னு தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். சாற்றுக்கணி அப்படின்றது தான் தமிழ் சொல். சாத்துக்குடி அல்லது சாத்துக்கடி அப்படின்னு சொல்றாங்க, அது உருது சொல். சாற்றுக்கணி. சாற்றுக்கணி, சாறு தரக்கூடிய கனி, அதுதான் தமிழ் சொல். அடுத்து சாதா. சாதா என்பது சாதாரணமா சொல்றது, சாதாரணமா நிகழ்வது அப்படின்னு பொருள்ல சொல்லக்கூடிய சாதா என்பது பொதுவான அப்படின்ற பொருள்ல பயன்படுத்தக்கூடியது. அடுத்து சாப்ஸ். சாப்ஸ் என்பது துண்டு கறி. சாப்ஸ், சிக்கன் சாப்ஸ், மட்டன் சாப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, சாப்ஸ் என்பது ஆங்கில சொல் கிடையாது, இது ஒரு உருது சொல் தான். அதற்கான சரியான தமிழ் சொல் துண்டு கறி. ஜாமான், பொருட்களை சொல்லுவோம் இல்லையா, ஜாமான் அப்படின்றது, ஜாமான்றது தமிழ் சொல் கிடையாது, உருது சொல். ஆனால் தமிழ் சொல் பண்டம், பொருட்கள். அடுத்து சால்வை. குளிர்காலங்களில் போர்த்திக்க பயன்படுத்தக்கூடிய சால்வை என்பதற்கான தமிழ் சொல் மென்போர்வை. அடுத்து சால்ஜாப்பு. சால்ஜாப்பு என்பது சாக்கு போக்கு சொல்றது, ஏய்க்கிறது, ஏமாற்றுறது அப்படின்ற பொருளை பயன்படுத்தக்கூடியதுதான். சால்ஜாப்புன்றது தமிழ் சொல் கிடையாது, அதுக்கான சரியான தமிழ் சொல் சாக்கு போக்கு, ஏய்ப்பு, ஏமாற்று. அடுத்து சிட்டா. சிட்டா என்பது குறிப்பேடு. சிட்டா என்பது
குறிப்பேடு என்பதை குறிக்கக்கூடிய தமிழ்ச்சொல். அடுத்து சித்தார். சித்தார் கித்தார் மாதிரி சித்தார்னு சொல்லிட்டு ஒரு இசைக்கருவி இருக்கு இல்லையா, அது சித்தார் அப்படின்றதுக்கான சரியான தமிழ்ச்சொல் அர வீணை. அடுத்து சிப்பந்தி அப்படின்றதுக்கான தமிழ்ச்சொல் வேலையாள். இது ரயில்வேல அதிகமாக அந்த சிப்பந்தின்ற சொல் நமக்கு பயன்படுத்தப்படும். அதற்கான தமிழ்ச்சொல் வேலையாள். அடுத்து சிபாரிசு, அது பரிந்துரை என்பதுதான் தமிழ்ச்சொல். சிபாரிசு என்பது உருது சொல். அதற்கப்புறம் செலாவணி அந்நிய செலாவணி எல்லாம் சொல்றோம் இல்லையா, செலாவணி என்பதற்கான சரியான தமிழ்ச்சொல் பொருள் மாற்று அல்லது பணமாற்று. பொருள் மாற்று அல்லது பணமாற்று. அடுத்து சோக்கு அப்படின்றதற்கான தமிழ்ச்சொல் கழிப்பு. தண்டோரா போடுறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்துல எல்லாம் இந்த மழை காலத்துல எல்லாம் ஆற்றோரங்கள்ல இருக்கவங்க உள்ள போனோம்லாம் தண்டோரா போடுவாங்கல்ல, அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் பறைசாற்றல். அந்த தண்டோரா என்பது ஒரு பறையை இசைத்து சத்தமா சொல்லக்கூடியதுதான் தண்டோரா அப்படின்றது. அதுக்கான சரியான தமிழ்ச்சொல் பறைசாற்றல். அதுக்கப்புறம் இது நம்ம நார்மலா கூட ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தர் திரும்ப சொல்லிட்டு இருந்தா அவர் அதை பத்தி தண்டோரா போட்டுட்டு இருக்காரு அப்படி கூட சொல்லுவோம் இல்லையா, அது பறைசாற்றுவது, அந்த விஷயத்தை பற்றி எல்லோரும் அறிய பறைசாற்றுவது. அடுத்து தமாஷ் பண்ணாத அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு உருது சொல். தமிழ்ச்சொல் அதற்கு வேடிக்கை அல்லது விளையாட்டு. அதுக்கப்புறம் தயார் என்பது தமிழ்ச்சொல் கிடையாது. தயார் என்பதும் ஒரு உருது சொல் தான். தயார் என்பதற்கான சரியான தமிழ்ச்சொல் அணியம் அப்படின்றதுதான். அணியமாகிறேன். இந்த ஆயத்தமாகிறேன்னு சொல்றோம், ஆயத்தம் கிடையாது. அணியம் அப்படின்றதுதான் சரியான தமிழ்ச்சொல். அணியமாகிறேன், அதற்கு கிளம்புகிறேன் அப்படின்றத அணியமாகிறேன் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு தமிழ்ச்சொல். அணிதான் அணி செய்தல், அதற்கு தன்னை தயாரித்தல், தன்னை உட்படுத்துதல் அப்படின்றது அந்த அணி செய்தல் அப்படின்றது பொருள் இருக்குது. அதனாலதான் அந்த அணியம் அப்படின்றது. அப்ப இப்போ உருது சொற்கள், தமிழ்ல கலந்துருக்கக்கூடிய உருது சொற்கள் என்னெல்லாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதற்கான தமிழ் சொற்களையும் பார்த்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வார்த்தைகள் எல்லாம், இதுல எல்லாம் நிறைய வார்த்தைகள் நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கு. இப்போ குறிப்பா சொல்லணும்னா இறுதியா பார்த்தா தயாரை வச்சுக்கலாம். தயார் அப்படின்றது நம்ம அதிகமாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அப்படிப்பட்ட சொற்களை நம்ம தவிர்த்து அந்த சொற்கள் வரக்கூடிய இடங்கள்லாம் நல்லா மனசுல வச்சுட்டு நம்ம அதை தமிழ்படுத்தி பயன்படுத்தணும்னா இன்னும் தமிழ் செழுமையாகும். இன்னும் பல காலங்கள் இந்த மொழி கலப்பு இல்லாத மொழியாக தமிழ் நிலைத்து வாழும். மொழி கலப்பு அப்படின்றது தவிர்க்க முடியாதது, கட்டாயம் அது வரும். ஆனா அதை நம்ம எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம் மொழி இன்னும் கூட ஒரு முழுமையான மொழியாகவே இருக்கும். ஏன்னா இந்த சொற்கள் அப்படி காலமா கடத்தப்படும் பொழுது, இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா இந்த உருது சொல், அரபு சொல்லலாம் காலமா கடத்தப்பட்டு அது ஒரு தமிழ் சொல்லாகவே புழக்கத்துல இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா ஆஸ்பத்திரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு பாட்டியில இருந்து எல்லாரும் கேட்டாலும் ஆஸ்பத்திரின்னு தான் சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரி அப்படின்றது அது ஒரு என்ன மொழி சொல்லுன்னே சொல்றது தெரியல. ஹாஸ்பிட்டல் அப்படின்றதோட பிரிவு. ஆனா ஒரு தமிழ் சொல்லாவே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு அழகா மருத்துவமனை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை நமக்கு பயன்பாட்டிலே வர மாட்டுது. அதோட அந்த பேருந்து வந்துருச்சா, பேருந்து நிலையம், இதெல்லாம் ரொம்ப பஸ் அப்படின்றதுதான் நம்ம மனசுல தெளிவா இருக்கக்கூடியது. ஒரு என்ன மொழி சொல்றதை பத்தின கவலையே நமக்கு கிடையாது. அந்த மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா, காலம் கடக்க அது ஒரு தமிழ் சொல்லாகவே புழக்கத்துக்கு வந்துடும். இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சொல்லுடைய அது மறந்தே போயிடும். இருக்கு பேருந்துன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்றதே மறந்து போயிடும். நமக்கு அது மனதிலே நிக்காம போயிடும். அதை தவிர்க்க நம்மால் இயன்ற அளவிற்கு தமிழ் சொற்களை பயன்படுத்தணும். அது நம்மை தாண்டி, நம் தலைமுறைகளை தாண்டி நம் சொற்களை கடத்துவது, நம் தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு நம் தமிழ் சொற்களை கடத்துவதற்கு பயன்படும். இன்னும் காலமாய் தமிழ் நிலைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.